அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம ஒரு வேல்யூ சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ரைக்கில் அப்படி இருந்தால் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்க முடியாது. யூடியூப்ல யாரோ ஒருத்தர் வேல்யூ கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்பி என்றைக்குமே பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை பற்றிய புரிதலோ நாலேஜோ இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னு பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துருங்க. சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை எக்ஸ்பைரி, நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்லாம் 0 to ஹீரோ கால் பண்ணியிருப்பீங்க. நிஃப்டி ஆக மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் ட்ரேட் ஆச்சு? 100 பாயிண்ட். ஆனால் அவ்வளோ 100 பாயிண்ட்லையும் நம்மளுடைய 0 to ஹீரோ கால் எவ்வளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. தட் இஸ் மார்க்கெட் மேக்ஸ். நம்மளுடைய மேக்ஸ், நம்ம கால்குலேஷனுங்கிறது அப்படிதான். மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் நம்ம என்ட்ரியில் தான் அது என்ன நடக்குமோ அது நடக்கும். அப்போது எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் எப்படி விற்கணும், எல்லாமே நமக்கு தெரியணும். அப்போ தான் ட்ரேட் பண்ணணும், இல்லையா ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 22,400 கால், 148 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி டவுன், மேலே இருந்தால் நிஃப்டி அப்னு சொல்லியிருந்தோம். காலையிலே பாருங்கள் 148 கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்போ என்ன இருக்குது மார்க்கெட்டு? கண்டிப்பாக இறங்கியிருக்கும், அதுக்கப்புறம் ஏறிக்கும், இறங்கியிருக்கும், இப்படியே தான் ட்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம போய் மார்க்கெட்டை ஷோ பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. சைட்வேஸாக இருந்தால் என்ன, ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் என்ன, இல்லை ஒன் சைடில் மார்க்கெட்டாக இருந்தால், ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேஷன் பயன்படும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு என்ன நடந்ததுன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க, ஒரு விஷயம். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் டிசைடரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மால் டிசைடில் 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். முதல்ல ஃபியூச்சரை பார்த்துருங்க. ஃபியூச்சரில் டைரக்ஷன் இருந்தால் அந்த டைரக்ஷனில் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம சொல்கிறது 2 வேல்யூஸ் நாங்கள் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்ட்ரைக் தான். இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயாவது கன்சல்டேஷன் கால் சைடில் எங்கேயுமே ட்ரிகர் ஆகலை, புட் சைடில் எங்கேயுமே ட்ரிகர் ஆகலை. ஆனால் 10:20க்கு செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு, அது 10:45 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 5 மினிட்ஸில் எங்கேயுமே என்ட்ரி ட்ரிகர் ஆகாதனால 1 மினிட்டாக அதை மாற்றிக்கிறோம். அப்போ 1 மினிட்டாக மாற்றும் பொழுது 10:45 ஏதாவது நமக்கு பை சிக்னல் அதுக்கப்புறமா கிடச்சிருக்கா? 10:45 அப்புறம் பாருங்க, பை சிக்னல் கொடுத்துருக்கு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. பை சிக்னல் இங்கே, எஸ் இங்கே பாருங்க, இங்கே தான் வராப்புல. இதுவும் விட நான் லைன் போட்டுறேன். அதுக்கு இதுதான் 10:45 வந்ததுக்கு செகண்ட் ஆஃப், அது ஸ்ட்ரென்த்தாக எப்போ என்ட்ரி கிடைக்குதுன்னா, நல்லா கவனிங்க, 11:27க்கு நமக்கு அதுக்கு என்ட்ரி கிடைக்குது. அங்கே பாருங்க, எகைன் இங்கே என்ட்ரி எடுத்தது அதே ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், அல்லது சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஓகேங்களா? பை ட்ரிகர்டு, அதுக்கப்புறம் 10:45 அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணது இவர் மட்டும்தான் பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு எப்படி போகிறாங்க நீங்களே பாருங்கள். எங்கேயாவது அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ், இவ்வளவு சைட்வேஸ்லையும் மார்க்கெட் நமக்கு தேவையான நம்ம டார்கெட் என்னவோ ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு தான் அது அடுத்தது திரும்ப. புரியுதுங்களா? இதுதான் ஸ்மார்ட் டிசைடர். இது அனைத்துக்கும் பொருந்தும். ஸ்மார்ட் டிசைடர் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாங்கள ஃபியூச்சரில் போய் சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சார்ட்டை நம்ம ஃபியூச்சரில் பார்த்தா ஃபியூச்சரில் என்ன டைரக்ஷன் இருக்கோ இன்னும் அது கூட பெட்டராக பண்ணணுன்னாக்கெல்லாம் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? ஃபியூச்சரில் இல்லை, நான் ஸ்டாக்கில் ஸ்பாட்டை பார்த்து பண்ணுறேன், யுவர் விஷ். இல்லை, எனக்கு ஏதோ ஸ்டாக்கில் நான் போய் ட்ரேட் பண்ணுறேன், எதில் வேணால் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு அது எது ட்ரேட் ஆகிருக்கோ 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இன்ட்ராடேக்கு பொசிஷனல்னாங்க அப்படியே டே கண்டிலாம் மாற்றிக்கோங்க. டே கண்டில் எது நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாருங்கள், செல்லு ட்ரிகர் ஆனது இன்னும் பையே ட்ரிகர் ஆகலை, செல்லுடைய தான் இருக்குது. அப்போ எந்த ஸ்டாக்கு எதில் வேணால், கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் வச்சுருக்கேன் பாருங்கள். க்ரூட் ஆயில் பை ட்ரிகர் ஆகி கன்ஃபார்மே பண்ணல, செல்லு அப்படியே செல்லு ஸ்டாப் லாஸ் எடுத்து கன்ஃபார்மே பண்ணல, பையே எடுக்க மாட்டோம்.
இங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, அதுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஃபால். கோல்டு செல்லு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இனி இந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணாமல் மார்க்கெட் கோல்டால் ஏறுறது ரொம்ப கடினம். இல்லைன்னா புதுசாக நியூ பை ஜோனுக்கு வரும். பை எடுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுவோம். வந்து கீழே இங்கே வந்து கீழே வந்து ட்ரிகர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நேச்சுரல் கேஸு, சில்வரு எல்லாமே எது இல்லை நான் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறேன், தாராளமாக எது வேணுமோ அதில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.